சிவபகவான் சிவன் ஒளிவடிவில் ஜோதி வெளிப்பட்டதாக நம்பப்படும் மிக புனிதமான லிங்கங்களே ஜோதிர்லிங்கம் என அழைக்கப்படுகிறது. ஜோதி என்றால் தெய்வீக ஒளி, லிங்கம் என்றால் சிவபெருமானின் வடிவம். அதாவது சிவபெருமான் தன்னுடைய தெய்வீக ஒளியாக வெளிப்பட்ட இடங்களில் உருவான சிவலிங்கமே ஜோதிர்லிங்கம். புராணங்களில் கூறப்படுவதாவது, ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று வாதிட்டபோது சிவபெருமான் முடிவில்லாத தீப்பொலியாக, அதாவது ஜோதிஸ்தம்பம் என தோன்றினார். அந்த தெய்வீக ஒளியின் நினைவாக பூமியில் 12 புனித ஜோதிர்லிங்கங்கள் உருவாகியதாக கூறப்படுகிறது. சோம்நாத் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் முதலாவது மற்றும் மிகவும் பழமையான சிவஸ்தலம் என்று கருதப்படுகிறது. இது பிரபாஸ் பாட்டன் என்ற இடத்தில் அரபிக்கடல் கரையில் அமைந்துள்ளது. சோம்நாத் கோவிலின் சிறப்புகள். சோம்நாத் என்றால் சந்திரனின் நாதன் அல்லது அதிபதி என்று பொருள். புராண கதைகளில் சந்திரன் தனது சாபத்தை நீக்க சிவனை வழிபட்ட இடம் இதுவாகும். இந்த கோவில் பல முறை அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் கட்டப்பட்ட ஒரு அதிசய கோவில். அரபிக்கடலை நோக்கி அமைந்துள்ளதால் அழகான சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் காணப்படும். இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த சிவஸ்தலங்களில் ஒன்று என பக்தர்கள் நம்புகிறார்கள். தரிசன பலன்கள். வாழ்க்கையிலுள்ள சாபங்கள் மற்றும் துன்பங்கள் நீங்கும். மன அமைதி மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். செல்வ வளமும் குடும்ப நலமும் அதிகரிக்கும். பாவங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் இரண்டாவது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது ஸ்ரீசைலம் என்ற புனித மலையில் அமைந்துள்ளது. இங்கு சிவா மற்றும் பார்வதி இருவரும் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் கோவிலின் சிறப்புகள். ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் ஒரே இடத்தில் உள்ள அரிய தலம். பார்வதி தேவியை இங்கு பிரம்மரம்பிகை அம்மன் என வழிபடுகின்றனர். புராணங்களின்படி கார்த்திகேயா மனமுடைந்து இந்த மலையில் தங்கியபோது அவரை பார்க்க சிவபெருமான் மற்றும் பார்வதி இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. நல்ல வனப்பகுதியில் மலை சூழலில் இருக்கும் மிக புனித சிவஸ்தலம். இந்த கோவிலை தரிசிப்பது கைலாச தரிசனத்திற்கு சமம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். தரிசன பலன்கள். குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணத்தடை நீங்கும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். பாவங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். மகாகாளேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் மூன்றாவது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது உஜ்ஜைன் நகரத்தில் அமைந்துள்ள மிக புனிதமான சிவஸ்தலம். மகாகாளேஸ்வரர் கோவிலின் சிறப்புகள். மகாகாள் என்றால் காலத்திற்கும் மரணத்திற்கும் அதிபதி என்று பொருள். இங்கு சிவன் மகாகாளேஸ்வரராக பக்தர்களை காப்பாற்றுகிறார் என்று நம்பப்படுகிறது. இந்த ஜோதிர்லிங்கம் தானாக உருவான ஸ்வயம்புலிங்கம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் மிகவும் பிரபலமான பஸ்ம ஆரத்தி, அதாவது சாம்பல் ஆரத்தி தினமும் நடைபெறும் ஒரே சிவஸ்தலம் இதுவாகும். இந்த கோவில் காலம், மரணம் மற்றும் பயங்களை வெல்லும் சக்தி கொண்ட தலம் என்று கருதப்படுகிறது. தரிசன பலன்கள். பயமும் எதிர்மறை சக்திகளும் நீங்கும். நோய்கள் மற்றும் துன்பங்கள் குறையும். ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பாவங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். வாழ்க்கையில் தைரியம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும். ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 4வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் நர்மதா ரிவர் நதியின் நடுவிலுள்ள மந்தாதா ஐலாண்ட் என்ற தீவில் அமைந்துள்ள மிக புனிதமான சிவஸ்தலம். ஓம்காரேஸ்வர் கோவிலின் சிறப்புகள். ஓம் என்ற புனித மந்திரத்தின் வடிவில் இந்த தீவு இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த சிவலிங்கம் ஓம்காரேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சிவன் பக்தர்களுக்கு மிகுந்த அருள் வழங்குகிறார் என்று நம்பப்படுகிறது. நர்மதா நதியை சுற்றி அமைந்துள்ளதால் இந்த தலம் மிகவும் ஆன்மீக சக்தி கொண்ட இடம் என கருதப்படுகிறது. ஜோதிர்லிங்கமும் இயற்கை அழகும் சேர்ந்து இருக்கும் அரிய சிவஸ்தலம் இதுவாகும். தரிசன பலன்கள். மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தி கிடைக்கும். வாழ்க்கையில் தடைகள் நீங்கும்.
குடும்பத்தில் அமைதி மற்றும் வளம் அதிகரிக்கும். பாவங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்கும். கேதார்நாத் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 5வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது இமயமலை பகுதியில் உள்ள கேதார்நாத் என்ற புனித இடத்தில் சுமார் 3500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் மிகவும் புனிதமான சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. கேதார்நாத் கோவிலின் சிறப்புகள். இந்த கோவில் இமயமலையின் மத்தியில் அமைந்துள்ள மிக பழமையான சிவஸ்தலம். புராணங்களின்படி பாண்டவர்கள் தங்கள் பாவங்களை நீக்க சிவபகவானை இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது. மிகவும் கடினமான யாத்திரை செய்து தரிசிக்கும் புனித யாத்திரை தலம். கடுமையான குளிர்காலத்தில் கோவில் மூடப்பட்டு கோடைக்காலத்தில் மட்டுமே திறக்கப்படும். இயற்கை சக்தியும் ஆன்மீக சக்தியும் ஒன்றாக இருக்கும் அரிய தலம். தரிசன பலன்கள். பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் புதிய தொடக்கம் கிடைக்கும். மனதைரியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் குறையும். சிவபகவானின் முழு அருள் கிடைக்கும். மோக்ஷம் அதாவது மீட்சியை பெறும் பாதை திறக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 6வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது மகாராஷ்டிர மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகான வனப்பகுதியில் அமைந்துள்ள மிக புனிதமான சிவஸ்தலம். பீமா சங்கர் கோவிலின் சிறப்புகள். புராணங்களின்படி பீமன் என்ற அசுரனை அழிக்க சிவா இங்கு அவதரித்து பக்தர்களை காப்பாற்றினார் என்று கூறப்படுகிறது. இந்த தலத்திலிருந்தே பீமா ரிவர் தோன்றுகிறது என்று நம்பப்படுகிறது. அடர்ந்த காடுகளும் மலைகளும் சூழ்ந்த மிக அமைதியான ஆன்மீக தலம். இயற்கை அழகும் தெய்வீக சக்தியும் ஒன்றாக இருக்கும் அரிய ஜோதிர்லிங்க தலம். தரிசன பலன்கள். எதிரிகள் மற்றும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். தைரியம் மற்றும் மன வலிமை அதிகரிக்கும். பாவங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி மற்றும் வளம் அதிகரிக்கும். காசி விஸ்வநாத ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 7வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது வாரணாசி நகரத்தில் புனிதமான கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த நகரம் உலகின் மிகவும் பழமையான ஆன்மீக நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. காசி விஸ்வநாதர் கோவிலின் சிறப்புகள். விஸ்வநாத் என்றால் உலகத்தின் நாதன் என்று பொருள். இங்கு சிவா உலகனைத்தையும் காப்பாற்றும் தெய்வமாக வழிபடப்படுகிறார். காசி நகரம் சிவபெருமானின் மிகவும் பிரியமான நகரம் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. காசியில் மரணமடைந்தால் மோக்ஷம் அல்லது மீட்சியை பெறலாம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசிப்பது மிகவும் புனிதமான யாத்திரை. தரிசன பலன்கள். பாவங்கள் அனைத்தும் நீங்கும். மன அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டமும் வளமும் அதிகரிக்கும். சிவபெருமானின் முழு அருள் கிடைக்கும். மோக்ஷம் பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். திரியம்பகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 8வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது நாசிக் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ள மிக புனிதமான சிவஸ்தலம். திரியம்பகேஸ்வர் கோவிலின் சிறப்புகள். இந்த தலத்திலிருந்து புனிதமான கோதாவரி ரிவர் நதி தோன்றுகிறது என்று நம்பப்படுகிறது. திரியம்பகேஸ்வர் என்ற பெயர் 3 முகங்களைக் கொண்ட சிவன் என்பதை குறிக்கிறது. இங்கு பித்ருதோஷம் நீக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த ஜோதிர்லிங்கத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரின் சக்தியும் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. இங்கு பித்ருதோஷம் நீக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. தரிசன பலன்கள். பித்ருதோஷம் நீங்கும். குடும்பத்தில் அமைதி மற்றும் நலன் அதிகரிக்கும். வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். நல்ல அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் கிடைக்கும். சிவபெருமானின் அருள் கிடைக்கும். வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 9வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது தேவ்கர் நகரத்தில் அமைந்துள்ள மிகவும் புனிதமான சிவஸ்தலம். வைத்தியநாத் கோவிலின் சிறப்புகள். வைத்தியநாத் என்றால் மருத்துவர் போன்றவர் என்று பொருள்.
இங்கு சிவபக்தர்களின் நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாக வழிபடப்படுகிறார். புராணங்களின்படி ராவணன் சிவபெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபட்ட இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த தலம் பாபா பைத்யநாத் தாம் என்றும் அழைக்கப்படுகிறது. உடல் மற்றும் மனநலத்திற்கு அருள் தரும் சக்தி வாய்ந்த சிவஸ்தலம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். தரிசன பலன்கள்: நோய்கள் குறைந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். மன அழுத்தம் மற்றும் துன்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் நலமும் வளமும் அதிகரிக்கும். பாவங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். நீண்ட ஆயுளும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 10வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது துவாரகா நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் புனிதமான சிவஸ்தலம். நாகேஸ்வர் கோவிலின் சிறப்புகள்: நாகேஸ்வர் என்றால் பாம்புகளின் அதிபதி என்று பொருள். இங்கு சிவா நாகேஸ்வரராக பக்தர்களை காப்பாற்றுகிறார் என்று நம்பப்படுகிறது. புராணங்களின்படி தருகா என்ற அசுரனிடமிருந்து பக்தர்களை காப்பாற்ற சிவபெருமான் இங்கு தோன்றினார் என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் அரபிக்கடல் அருகில் அமைந்துள்ள புனித சிவஸ்தலம். மிகப்பெரிய சிவன் சிலை இங்கு காணப்படும். தரிசன பலன்கள்: பாம்பு தோஷம், அதாவது நாகதோஷம் நீங்கும். பயங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் நீங்கும். வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகலும். சிவபெருமானின் அருள் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும். மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். ராமநாத சுவாமி ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 11வது ஜோதிர்லிங்கம் ஆகும். இது ராமேஸ்வரம் என்ற புனித தீவில் அமைந்துள்ள மிக முக்கியமான சிவஸ்தலம். ராமநாத சுவாமி கோவிலின் சிறப்புகள்: புராணங்களின்படி ராமர் இலங்கைக்கு செல்லும் முன் சிவபகவானை வழிபட்டு இந்த லிங்கத்தை நிறுவினார் என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் இந்தியாவின் மிகவும் நீளமான கோவில் மண்டப நடைபாதை கொண்டதாக பிரபலமானது. இங்கு 22 புனித தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் நீராடி சிவனை தரிசிப்பது மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. இது சிவன் மற்றும் விஷ்ணு பக்தி ஒன்றாக இணையும் தலம் என்று கூறப்படுகிறது. தரிசன பலன்கள்: பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். குடும்பத்தில் அமைதி மற்றும் நலன் அதிகரிக்கும். வாழ்க்கையிலுள்ள தடைகள் நீங்கும். மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். சிவபெருமானின் அருள் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும். கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 12வது மற்றும் கடைசி ஜோதிர்லிங்கம் ஆகும். இது எல்லோரா அருகில் அமைந்துள்ள மிக புனிதமான சிவஸ்தலம். கிருஷ்ணேஸ்வர் கோவிலின் சிறப்புகள்: இந்த கோவில் உலக புகழ்பெற்ற எல்லோரா கேவ்ஸ் அருகில் அமைந்துள்ளது. புராணங்களின்படி குஷ்மா என்ற சிவபக்தையின் ஆழ்ந்த பக்தியால் சிவபெருமான் இங்கு ஜோதிர்லிங்கமாக வெளிப்பட்டார் என்று கூறப்படுகிறது. இங்கு சிவபெருமான் பக்தர்களின் உண்மையான பக்தியை மிகவும் விரும்புகிறார் என்று நம்பப்படுகிறது. 12 ஜோதிர்லிங்கங்களில் மிகவும் அமைதியான மற்றும் ஆன்மீக சக்தி நிறைந்த தலம் என கருதப்படுகிறது. தரிசன பலன்கள்: குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையிலுள்ள தடைகள் நீங்கும். பாவங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைக்கும். மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். 12 ஜோதிர்லிங்கங்களைப் பற்றி தெளிவாக பார்த்தோம். இதுபோன்ற மேலும் ஆன்மீக தகவல்கள் மற்றும் பக்தி கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு ஆன்மீக வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய.